ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவரோட 2வது நாவலை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து அவருடைய முதல் நாவலையும் நம்ம தான் ரிவ்யூ பண்ணோம். அது அவருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார். அந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மாய வேங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்டு அந்த எழுதியிருந்தாப்புல. அதில் ஒரு திருநங்கை கான்செப்ட் வரும். இது இந்த ஆதி காலத்தில் நடக்கிற மாதிரி ஒரு கதை. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2வது நாவல் அவர் எழுதியிருக்கிறாரு. இந்த புக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரௌத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எழுத்தாளர் பேர் வந்து ஜெகன் விஜய். கதையோட ஆரம்பத்தில் அரவிந்தன் அப்படிங்கிற கதாபாத்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸு வந்து ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி பிளட்டு வெளியே போயிட்டுருக்கு. ஸோ அவர் வந்து அந்த உட்கார்ந்துருந்தாலும் உள்ள ஒரு நபருக்கு வந்து சிகிச்சை நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அங்கே தான் வந்து இவரோட கவனம் ஃபுல்லாக இருக்குது. அப்போ டாக்டர் வெளியே வராங்க. வெளியே வரும்போதில் இவருக்கு தனக்கு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத கூட மறந்து போய் எந்திரிச்சு டாக்டர் பிடிச்சி கேட்குறாப்புல என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போதில் அவங்க ஒரு விஷயம் சொல்ல போக இவர் வந்து கத்தி அழுகிறாரு. அது வந்து என்ன விஷயம், எதனால அப்படிங்கிறத இந்த கதையோட ஆரம்பத்துக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த கதை ஃபஸ்ட்டு இப்படி ஆரம்பிச்சுன்னு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அரவிந்தனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து இந்த கதை ஆரம்பிக்க போகுது. ஓகே, இவன் தான் வந்து கதையின் நாயகன் அப்படின்னு நினைக்கும் போதில்ல, அங்கே தான் வந்து கதை ஒரு திருப்பம் கொடுக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து ஹீரோ சப்ஜெக்ட் கிடையாது, இது ஹீரோயின் சப்ஜெக்ட் அப்படின்னு. ஏன்னா ராகினி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கேரக்டர் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. அவங்களுடைய அப்பா கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. செல்லத்துறை அப்படிங்கிற அப்பா கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று காட்டுறாங்க. அந்த பொண்ணு எப்படி வந்து போலீஸ் ஆனா அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்க சொல்லப்படுது. அது ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமாக அவங்க வந்து இந்த கதையோடைய மைய கரு இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா, இந்த ராகினிங்கிற இந்த பொண்ணு, இந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருக்க பொண்ணு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தீவிரவாதிகள் நுழைஞ்சிட்றாங்க. ஓகேங்களா, நுழைஞ்சிட்டு அவங்க எப்பயும் போல ஒரு டிமாண்ட் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி வந்து எங்களுடைய ஆள் வந்து ஒருத்தர் ஜெயிலில் இருக்கார், அது வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணிடுது, உள்ளே போய் எல்லா தீவிரவாதியும் கொன்னுட்டு எல்லாத்தையும் காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வந்துடுது. பட் அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது வந்தது வந்து ராகினி அப்படின்னு சொல்லி, அவருடைய சீனியர் ஆஃபீஸரை தவிர. ஓகேங்களா, இங்கே தான் வந்து கதையோட டேர்னிங் பாயிண்ட்டே நடக்குது. இந்த சம்பவம்னால தான் வந்து ராகினியோட வாழ்க்கையே திருப்பமடையுது. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்போது இந்த பொண்ணுக்கும் அரவிந்தன் ஒருத்தர் அழுதுட்டு இருந்தான்ல ஓப்பனிங்கில், அவனுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு சூப்பரான மேட்டர் இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க வந்து செல்லத்துறை அப்படிங்கிற அவங்க அப்பாவோட தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ராகினி. ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட இருந்து அவங்க அம்மாவும் இந்த பொண்ணுடைய அக்காவும் பிரிஞ்சு போயிருப்பாங்க ஒரு குடும்ப சண்டைனால். ஓகேவா, அந்த சண்டையில் வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க. அங்கே தான் வந்து ரைட்டர் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை பிறவி. ஓகேங்களா, இன்னொரு பொண்ணு வந்து சென்னையில் வளர்ந்துட்டுருக்கோம் அவங்க அம்மா கூட. ஓகேவா, அந்த கதையில் வர்ற பொண்ணு தான் வந்து அந்த பொண்ணோடைய லவ்வர் தான் வந்து அரவிந்தனாக இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இப்போ இதுக்கும் இந்த கதையும் எப்படி மேர்ஜ் ஆகுது. இப்போ ராகினிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா, அவன் மும்பையில் ஆஃபீஸராக இருக்கா. ஓகேங்களா, சென்னையில் வந்து அரவிந்தன் இருக்காப்புல, அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாப்புல. அது யார் அப்படின்னா ராகினியோட அக்கா ரஞ்சினின்னு ஒரு பொண்ணு. இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு. குடும்ப பிரச்சனைனால பிரிஞ்சு ஒருத்தி மும்பையிலையும் ஒருத்தி வந்து சென்னையில் இருக்கிறா. ஓகேங்களா, ஸோ இந்த கதை எப்படி மேர்ஜ் ஆகுது, அதுக்கு எப்படி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தீவிரவாதிகள் வந்த கதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதான் வந்து இந்த புக்குடைய கதையே. இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நாவல் படிக்கிறத விட ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. ஓகேங்களா, டக்கு. ஏன்னா இதில் வந்து இடையில எடிட்டிங் கட்டு டயலாக்ஸு மட்டும்தான் போடலை, மற்றபடிக்கு கிட்டத்தட்ட ஒரு மூவி ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருந்தது. டிஸ்கிரிப்ஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டைலில் தான் இருந்தது. இப்போ நம்ம ஒரு இதுக்கு போடுவோம் இல்லையா, ஸ்கிரிப்ட் எழுதும்போது டிஸ்கிரிப்ஷன் போட்டு அப்புறம் வந்து கேரக்டரையும் போட்டு அப்புறம் டயலாக் எழுதுவோம் இல்லையா, இவர் கிட்டத்தட்ட அதை ஒன்று தான் பண்ணல. மற்றபடிக்கு இது வந்து ஒரு மூவி பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. இது வந்து கிட்டத்தட்ட மூவி அடாப்டேஷன் எடுத்தாங்கன்னா இந்த புக்கு அப்படியே எடுக்கலாம், 72 பக்கம் அப்படியே எடுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து இந்த கதையே இருக்குது. கதை நல்லா சுவாரஸ்யமாகவும் நல்ல வேகமாகவும் போச்சு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எங்கேயுமே வந்து எனக்கு போர் அடிக்கலை. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ரைட்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட் எழுதியிருக்கிறார். எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல கூட ஒரு ஓகே இங்கே நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஒரு விஷயம் முடியும் போது கரெக்டாக அத்தியாயத்தை முடிச்சிடறாப்புல அடுத்த அத்தியாயத்தை வந்து தொடங்கிடுறாரு. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் வந்து எழுதியிருக்கிறாரு. அந்த ஃபாஸ்ட் பேஸிங்காக வந்து அவர் மெனக்கெட்டிருக்காரு நல்லா தெரியுது. ஏன்னா எங்கேயுமே வந்து ஒரு ரைட்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், ஒரு ரீடர் வந்து புக்கு படிக்கும்போது என்னடா இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது இல்லையா. அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா
நல்ல ஃபாஸ்ட் பேஸாக எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த புக்கில் வந்து பிரச்சனையாக இருந்தது என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயிலிங். அது எங்கே எனக்கு மிஸ் ஆச்சு அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஐ மீன் இந்த பொண்ணை அடித்து இது பண்ணுறது எல்லா விஷயங்களையுமே ரொம்ப சீக்கிரமாகவே முடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவம் வந்து இப்படிங்கும் போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முடிக்கிறாரு. அது ஏன் அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் பேஸிங்காக வந்து டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு அடுத்த சுச்சுவேஷனுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து எனக்கு அந்த டீட்டெயிலிங் கொஞ்சம் மிஸ் ஆகுது. இப்போ ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு சின்ன டீட்டெயிலிங் எனக்கு இந்த கதையில் மிஸ் ஆச்சு. இப்போ இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த கதையில் எனக்கு என்ன, ரெண்டாவதாக ப்ளஸ் பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா அந்த டென்ஷனை இவங்க எங்கேயுமே குறைய விடல. அது ஒரு நல்ல விஷயம். இது உங்களுக்கு பழைய ஹாலிவுட் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பானுங்க. ஒரு இந்த இடத்துல இப்படி இருக்கணும், அந்த இடத்துல இப்படி போகணும் அப்படின்னு சொல்லி ஃபார்மேட் வச்சுருப்பானுங்க. அது எங்கே வந்து மாறுச்சு அப்படின்னா ஒரு 90 மினிட்ஸ் ஃப்ளிக்குன்னு சொல்லி அப்படி ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்தாங்க. 90 நிமிஷத்தில் ஒரு படத்தை முடிச்சிருவானுங்க. 90 மினிட்ஸ் தான். நீங்கள் நிறைய ஹாரர் படம் எடுத்திங்கன்னா கூட 90 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கிரிப்பு குறையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அது எனக்கு இந்த புக்கு படிக்கும்போது அதுதான், அந்த டென்ஷனை வந்து நம்மளை ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நமக்கு வந்து குறைகள் இருக்கலாம், எந்த ரைட்டருக்கும் குறை இருக்கணும், இருந்தால் தான் அவன் அடுத்தது அந்த குறையிலேருந்து மீண்டு வருவான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இதில் குறைகள் இருந்தாலும் நிறைகள் வந்து நிறையா இருந்தது. அதுதான் ஒரு புக்கை வந்து கீழே வைக்க விடாமல் படிக்க வைக்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஆர்வத்தை கொண்டு வரது தான் வந்து ஒரு ரைட்டரோட முக்கியமான வேலை. அது ஜெகன் விஜய் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, இப்போ வந்து ரெண்டாவதாக வந்து நான் ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்கிறேன். மூணாவதாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இதில் வந்து பாண்டிங். இப்போது நான் இது வந்து சொன்னால் ஸ்பாயில் ஆயிரும், இது நீங்கள் புக்கு வாங்கி படிங்க. ஏன்னா எனக்கு இது வந்து என்னோடய ஒப்பீனியன் தான். ஓகேங்களா? இது எல்லாரோட ஒப்பீனியன் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு என்ன அப்படின்னா ஒரு கதாபாத்திரம் வந்து இன்னொரு கதாபாத்திரத்தை மிஸ் பண்ணுது அப்படிங்கும்போது அதுக்கான ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்திருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு சம்பவம் நடக்கும். ஓகேங்களா? அது நடக்கும்போது ஒரு பிரிவினை ஒன்று உண்டாகுது. அந்த மேட்ரு நல்லா இருந்தது. பட் என்ன விஷயம் அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ளார இன்னும் கொஞ்சம் நெருக்கமான சில விஷயங்களை எழுதியிருந்தாங்கன்னா, ஐ மீன் அவங்க சின்ன வயசில் விளையாண்டதப்போ எல்லாமே சொல்லியிருக்கிறாரு தவிர இப்போ இவங்க 2 பேர் மீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில ரெட்டைப்பிறவிக ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை இன்னும் ஷேர் பண்ணக்கூடிய இன்னும் சில சம்பவங்கள் எழுதியிருந்தாங்கன்னா அந்த பாண்டிங் இன்னுமே ஸ்ட்ராங்காக நமக்கு படிக்கும் போது இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இந்த பாண்டிங்கை விட யார் வந்து ராகினியை காட்டி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைக்களத்தில் நம்ம அங்கே இன்ட்ரெஸ்ட் போயிதே தவிர இந்த பாண்டிங் மேலே, ஐ மீன் எந்த ஒரு கதையாக இருந்தாலும் அந்த எமோஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதில் எமோஷன் இருந்தது, அதை இன்னும் வலுப்படுத்தி இருக்கணுமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவங்களுடைய வலு இருந்தால் தான் இவர்களுடைய காரணமாகவே அதுதான் அந்த இதுதான் இருக்குது. ஓகேங்களா? அவள் ஏன் வந்து தீவிரவாதிகள் வந்து ஐ மீன் தீவிரவாதிகளாக இருந்தவங்களை வந்து கொன்னா இல்லையா, அதில் ஒரு சில பேர் தப்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு எப்படி வந்து இவ தான் உள்ளே வந்தா, ஏன்னா இந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொல்ல வந்தவங்க வந்து ஃபுல்லாக பருதா போட்டு உள்ளே வந்திருப்பாள். ஸோ இவ தான் முகம் தெரியாமல் தான் வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த மேட்ரு வந்து எனக்கு என்ன விஷயமா தோணுச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு தெரியல. ஓகேவா? இப்போது அந்த டென்ஷன் வந்து நமக்கு உருவாக்கிட்டாங்க யார் வந்து காட்டி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. பட் அதுக்கு பின்னாடி வந்து இந்த அவளை மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்துருது. பட் அது வந்து நமக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அந்த பாண்டிங் வந்து அங்கே ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இவங்க 2 பேருக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்திருந்தது. இவங்க 2 பேர் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அந்த எமோஷனோட சேர்த்து ராகினிக்கு அந்த பழி வாங்கக்கூடிய விஷயம் இன்னும் கொஞ்சம் கூடியிருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோதான். எனக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்ல புத்தகம், மறக்காம வாங்கி படிங்க. 72 பக்கம் தான் இந்த புக்கு. அதுதான் இதோடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. நிறையா பேர் வந்து புக்கு வாங்குறவங்க வந்துட்டு மலைச்சு போகிறது எங்கே அப்படின்னா அந்த பேஜ் நம்பரை பார்த்து தான், என்னடா இவ்வளோ பேஜ் இருக்குது அப்படின்னு. இது வெறும் 72 பக்கம் தான். மறக்காமல் வாங்கி படிங்க. ஓகேங்களா? அமேசானில் தான் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பர்சனல் காப்பி அனுப்பிச்சிருந்தாரு, படிச்சுட்டு மறக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வாங்கி படிங்க. நல்லா சொல்கிறேன், இது படிக்கும் போது உங்களுடைய உணர்வு என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்படின்னா உங்களுக்கும் இது படம் பார்த்த மாதிரி இருந்ததா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்தது. புக்கு படிக்கிற மாதிரி இல்லை, ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்தது.
அதில் காட்சி ஒன்று தான் போடல, நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு நல்ல டீசெண்டான ஒரு புக்கு. உங்களுக்கு வந்து விறுவிறுப்பான ஒரு புக்கு நான் படிக்கணும், எனக்கு வந்து இந்த மாதிரி விறுவிறுப்பான ஒரு புக்கு அப்படிங்கும்போது லாஸ்ட்டாக நான் ஒரு புக்கு படித்தேன் அப்படின்னா சைலண்ட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று படித்தேன். அந்த புக்கு வந்து நான் ஒரே நாளில் படித்து முடித்தேன். 300 பக்கம் இருக்கும். ஏன்னா சும்மா ஒரு மதியானம் போல் ஆரம்பித்து ஆர்வம் தாங்க முடியல, என்னடா அது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி படித்தேன். அந்த மாதிரி வந்து இந்த புக்கும் அப்படி தான். நான் அவர் எப்போயோ கொடுத்துட்டார், ரொம்ப லேட்டாக தான் படித்தேன். ஏன்னா எனக்கு புக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலை அமையாமையே இருந்தது. அவர் திடீர்னு உட்காந்தேன், டக்குனு 72 பக்கத்தையும் படித்து முடிச்சிட்டேன். எல்லோரும் அப்படி படிக்கணும் அவசியம் இல்லை, பட் சொல்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு இந்த புக்கு வாங்கி படிங்க. அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஒரு ரைட்டருங்கிறது இங்கே வந்து இப்போது இண்டஸ்ட்ரியிலையாக இருக்கட்டும், எங்கேயுமே ஒரு கதையில் வந்துட்டு இப்போ நம்ம ஊரில் வந்து ரைட்டர் பஞ்சம் பயங்கரமாக இருக்குது. நம்ம ஊரில் எல்லா இடத்துலையுமே அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ரைட்டர்ஸ்க்கு நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணுவோம், அப்போ வந்து நல்ல கதைகள் வரும், அதை நம்மளும் கேட்கவும் முடியும். இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இந்த கதை படமாக வந்து நமக்கு பார்க்கக்கூடிய விஷயம் வந்ததுன்னா அது இன்னும் சந்தோஷம்தான். அதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி முன்னேறிட்டு இருக்கிற ரைட்டர்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல புக்கு, 72 பக்கம் தான், ஓகேங்களா? மறக்காமல் வாங்கி படிங்க. நான் அடுத்த வீடியோவில் வேற ஒரு சஜஷனோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.